தேவன் பேசும்போது நடந்த அந்த வாழ்க்கை எப்படி இருக்கும்? தேவன் பேசும் பொழுதே பேச்சை கேட்டு நடந்த அந்த வாழ்க்கை எப்படி இருக்கும்? தேவன் பேசும் பொழுது உன் இஷ்டத்துக்கு நடந்த வாழ்க்கை எப்படி இருக்கும் அப்படின்றது இங்க காண்பிக்கப்படுது. இப்ப என்ன பண்றாங்க? திரும்புறாங்க. எங்க திரும்புறாங்க? தேவனை நோக்கி திரும்புறாங்க. இது ஆரம்பத்தில் தேவன் சொன்னார் அவனுக்கு, நீ உயிரோடு இருக்கும் நானெல்லாம் ஒருவரும் உனக்கு முன்பதாக எதிர்த்து நிற்பதில்லை. நான் மோசையோடு இருந்தது போல நான் உன்னோடு இருப்பேன். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லைன்னு சொன்னார்ல. இப்ப இந்த இஸ்ரவேல் ஜனங்க என்ன பண்ணிட்டாங்க? தேவனை கைவிட்டது நிமித்தம் தேவன் என்ன பண்ணிட்டாரு? மீதியானுடைய கையில ஒப்பு கொடுத்துட்டார். சொல்லுங்க, நம்ம ஆண்டவர் ரொம்ப நல்லவர், ரொம்ப ரொம்ப நல்லவர். அவரை போல ஒரு தெய்வம் இல்லை, அவரை போல ஒரு தெய்வத்தை காணவும் முடியாது. பூரண அழகுள்ள தெய்வம், பூரண அழகுள்ள தெய்வம். இப்ப இஸ்ரவேல் புத்திரர் என்ன பண்றாங்க? மீதியானியர் நிமித்தம் கர்த்தரை நோக்கி முறையிட்ட போது தேவனுக்கு எவ்வளவு வேதனையா இருக்கும் தெரியுமா இந்த வார்த்தை இல்ல? இப்ப கூட தங்களை தாழ்த்தி தேவனிடத்துல முறையிடல. இவங்களுடைய டார்ச்சல் தாங்க முடியாம, இவங்களுடைய அடிகள் தாங்க முடியாம, இவர்களுடைய வேதனை தாங்க முடியாம, அப்படிதான் வேதம் சொல்லுது. ஐயோ ஆண்டவரே என்னை மன்னிச்சிடுங்கப்பா, நாங்க தப்பு பண்ணிட்டோம், எங்களை தாழ்த்துறோம், நாங்க மனம் திரும்புறோம், எங்க மேல மனம் இறங்கும், அப்படி டைரக்ட் ஜெபம் இல்ல. சொன்ன ஆண்டவர் ரொம்ப நல்லவர், ஆண்டவர் ரொம்ப நல்லவர். நான் உங்களுக்கு எல்லாருக்கும் சொல்றேன், என்ன ஆலோசனைன்னா, நாம அந்த இஸ்ரவேல் ஜனங்களை போல இராதபடிக்கு ஆண்டவர் நமக்கு எல்லாமே முன்னாடி வச்சுட்டாரு. வாட் டு டூ, ஹவ் டு டூ, வாட் டு டூ, நாட் டு டூ, வாட் டு ஃபாலோ, நாட் டு ஃபாலோ, வாட் டு ஒபே, நாட் டு ஒபே, வாட் டு டிசைன், நாட் டு டிசைட், இதெல்லாம் வச்சிருக்கிறார்.